போலீஸ் வந்து ராகவ் வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து இந்த மாதிரி ராகவோட ஆஃபீஸில் வந்து தவறான பொருள் இருந்துச்சு. அதுவும் பட்டன் வடிவத்தில் இருந்துச்சு. இதை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே யார் ஓனர் அப்படின்னோடனே ராகவ் தான் எப்படி அப்படின்னோடனே ராகவ் அரெஸ்ட் பண்ண வராங்க. உடனே வந்து என்ன உளறீங்க நீங்கள், இந்த மாதிரி அந்த யூனிட்டில் வந்து நடக்க வாய்ப்பே கிடையாது. அங்கே வந்து நாங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணலை அப்படின்னோடனே இல்லைங்க, ஒர்க் நடந்துடுச்சு. அது வந்து நான் தான் வந்து அதுக்கு வந்து எல்லாமே ஏற்பாடும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. என்னடா சொல்கிற அப்படின்னோடனே ஆமாம், உனக்கு தெரியாமல் உனக்கு சர்ப்ரைஸாக இருக்குன்னு தான் இதெல்லாம் பண்ண ராகவ். ஆனால் இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார், என் அண்ணனுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அபி வந்து இல்லை என்ன அரெஸ்ட் பண்ணுங்கள், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டேன், நான் தான் அவருக்கு ஐடியா கொடுத்தேன், இந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் தயங்கினார். அண்ணங்கிட்ட சொல்லாமல் செய்ய மாட்டேன்னாரு. நான் சொன்னதால தான் அவர் வந்து செஞ்சார். அதனால் என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அபி வராங்க. இதை பார்த்த ராகவ் வந்து ஒரு முடிவுக்கு வராரு. இங்கே பாருங்கள், இந்த கம்பெனியோட எம்டி நான் தான். அப்போது நீங்கள் என்ன தான் ப்ரெஷர் பண்ணி அரெஸ்ட் பண்ணணும், இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் நான் தானே பொறுப்பு அப்படின்னோடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவையை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடறாங்க. இதை பார்த்து அபியால் தாங்கிக்கவே முடியல. எல்லாம் என்னால் தான், நான் தான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழறாங்க. வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அனு, இங்கே பாருங்கள், அதெல்லாம் தெரியாது, அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது என்ன மீறி அப்படின்றாங்க. இங்கே பாருமா, ரிச்சர் பிரகாரம் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அதெல்லாம் தெரியாது, அமைதியாயிரு அபி, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகு சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாதுங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண என்னால் வந்து விட முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க. எல்லாருமே தடுக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஓடி போயிட்டு நான் விடமாட்டேங்கன்றாங்க. இங்கே பாருமா, அமைதியாக இருந்தால் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அபி பின்னாடியே ஓடுறாங்க. வண்டி போகும்போது பின்னாடியே ஓடி போயிட்டு நான் விடமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க. அபி கேட்க மாட்டேங்கிறாங்க. பின்னாடியே ஓடிட்டுருக்காங்க. அபி நீ போயிடு அபி, ப்ளீஸ் அபி, இங்கேருந்து கிளம்பு, பின்னாடி ஓடி வராது அபி, போ அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. நான் விடமாட்டேங்க, நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுனால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராங்க. அபி ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார் கதறி அழறாங்க. அப்படியே ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து அபி விழுந்துடுறாங்க. ராகவ் வந்து அபி உனக்கு என்ன ஆச்சு சார், கொஞ்சம் நிறுத்துங்க சார் அப்படின்னு. என்ன ஆச்சு அபி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறாரு. ஒன்றும் இல்லைல்ல உனக்கு அப்படின்னா, இல்லை உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுனால தாங்கிக்க முடியாது, என்னால் தான் உங்களுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இங்கே பாரு அபி, கவலைப்படாத, நான் வந்துடுவேன், நீ அமைதியாக வீட்டுக்கு போ, எல்லாரையும் பார்த்துக்கோ, அழக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்லை என்னால் தான் இப்படி நீங்கள் கஷ்டப்படுறீங்க, என்னால் தாங்கிக்க முடியலங்க, ப்ளீஸ் அபி சொன்னால் கேளு, பின்னாடி ஓடி வராத, நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன். சரி, நீ வந்து வக்கீலை போய் பாரு, ஆகாஷ் கிட்ட சொல்லி வக்கீலை பார்க்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியும் போகிறாங்க. இங்கே வந்து மனசு இல்லாமல் வந்து ராகு வந்து அபியை பார்த்துட்டு அப்படியே வந்து வழியில் போயிட்டுருக்காரு. அபியும் வேறு வழி இல்லாமல் அப்படியே திரும்பி நடந்து வராங்க. எல்லாம் ஒன்றால் தான்டி, ஒன்றால் தான் இவ்வளோ பிரச்சனை, என் பையனை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டல, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து அவங்கள திட்டுறாங்க. நடக்கிறது நடந்துடுச்சு, அதுக்காக திட்டினா வேலைக்கு ஆகுமா, அதுக்காக என்ன பண்ணுவேன், ஆகாஷ்க்கு எல்லாமே தெரியும், அபி சொல்லியிருந்தாலும் ஆகாஷ் வந்து எல்லாத்தையும் யோசிச்சிருக்கணும், ஆமாம் என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அழறாரு. ஆகாஷ் அழாதீங்க ஆகாஷ்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. எல்லாம் இவளால் தான், இவள் வந்த நேரம் தான் இப்போ எங்களெல்லாம் ஆட்டி படைக்குது, இவளால் தான் இவ்வளோ பிரச்சனை, என் பையனுக்கு வர வேண்டிய பிரச்சனை இப்போது ராகவ் வாங்கிக்கிறான், எல்லாம் இவளால் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் அனுவை வந்து திட்டுறாங்க. வந்து சுந்தரி இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து அபி வந்து இங்கே பாருங்கள், யாராலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது, என்னால் தான், நான் தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இல்லை பாட்டி அஞ்சலி எல்லாரும் அழறாங்க. அப்போ வந்து குட்டி பாஸ் முதல்ல அவரை பார்க்கணும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அதெல்லாம் பார்க்கலாம் அபி, இப்போவே போய் நம்ம முதல்ல வக்கீலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வக்கீலை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து கிளம்புறாரு. இங்கே வந்து அபி அழுதுட்டுருக்காங்க, என்ன பண்ண தெரியாமல்.